ஹலோ மக்களே. ஆஃப்டர் அ லாங் டைம் நைட் ஸ்டடி பண்ணியிருக்கேன். 10 o'clock இந்த நைட் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி டேபிள் அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஒரு பொருள் விடாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டேபிள் நான் மதர்-இன்-லா வீட்டில் புதுசாக வாங்கினேன். ஸோ என்னோடய வீட்டில் 3 டேபிள் நான் வரிசையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ இருக்கிற இந்த சின்ன டேபிளை காம்பேக்டாக எல்லா திங்ஸும் எனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு டெய்லியும் படிக்கிறது தான் பிடிக்கும். ஸோ போன வாரம் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருந்தேன். அது போர் அடிச்சிருச்சு. அதனால் புதுசாக மாற்றிட்டுருக்கேன். ஸோ எப்பயுமே என்னோடய ஸ்டடி டேபிளில் லேப்டாப், டேப், என்னோடய புக்ஸ் இருக்கும் அண்ட் சின்ன சின்ன டாய்ஸ் இருக்கும். நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக இந்த டேபிளில் நான் ஆட் பண்ணது இந்த ஒரு குளோப் அண்ட் அது கூடவே அந்த ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு வேறு யாரும் இல்லை, விநாயகர் தான். விநாயகர் அண்ட் சிவன் இவங்க 2 பேரோட ஸ்டாச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக்கில் இருந்துச்சு. ஸோ இதை நான் புதுசாக வாங்கியிருக்கேன். அண்ட் 1 by 1 எல்லாமே அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் தான் நான் ஒன்று நோட் பண்ணேன். இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப நேரமாக தேடிட்டு படிக்க உட்கார்றதுக்கு 10:30 ஆயிடுச்சு. 10:30க்கு படிக்க ஆரம்பித்து முடிக்கும்போது ராத்திரி 12:30. படித்து முடிச்சு கையோட ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டை மறந்தே போயிட்டேன். வெட்டிங் முடிஞ்சு 2 மாதம் ஆகியும் ஆல்பம்க்கு இன்னும் ஃபோட்டோஸ் கொடுக்கல. ஸோ ஹார்ட் டிஸ்க் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ஃபோட்டோஸ் தனியாக ஆல்பம்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒன்றா பார்த்து சூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் 12:30 மணி ஆனனால இதுக்கு மேலே உட்காந்து பார்க்க முடியாதுன்னு ஹார்ட் ட்ரைவ்லேருந்து எல்லா ஃபோட்டோஸும் லேப்டாப்பில் காப்பி பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி மொதல் வேலையாக இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டுடியோவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 12:30 மணிக்கு லிஸ்ட்டெல்லாம் மேக் பண்ணி வச்சுட்டா தான் நாளைக்கு எத்தனை மணிக்கு பர்ஃபெக்டாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ண முடியும்.